சென்னை விஆர் மாலில் அமைந்துள்ள பிவிஆர் திரையரங்கம் குப்பை போல காணப்படுவதாக ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர். சென்னை அண்ணா நகரை அடுத்த திருமங்கலத்தில் 100 அடி சாலையில் அமைந்துள்ள பிரபல ஷாப்பிங் மாலான விஆர் மாலில் அமைந்துள்ளது பிவிஆர் சினிமாஸ். மே 1ஆம் தேதியன்று வெளியான ரெட்ரோ திரைப்படத்தை பார்ப்பதற்காக 2ஆம் தேதி ரசிகர்கள் ஆர்வத்துடன் சென்றனர். படம் ஒளிபரப்பாகி சில நிமிடங்கள் கழித்து திரையரங்கில் ஒலி தடைபட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டவுடன் பார்வையாளர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து படம் ஒளிபரப்பாகாது என கூறிவிட்டு கிளம்புமாறு ஊழியர்கள் கூறினர். தென்னிந்தியாவிலேயே திரையரங்க தொழிலில் பிரபலம் என கூறிக்கொள்ளும் பிவிஆர் சினிமாஸின் லட்சணம் இதுதானா என்றே கேள்வியை கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். திரையரங்கம் எல்லாம் தற்போது மல்டிபிளெக்ஸாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு டிக்கெட் விலை, பாப்கார்ன் விலை, பார்க்கிங் கட்டணம் என அனைத்துமே அதிக விலைக்கு இருப்பதால் பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர். கொடுத்த பணத்திற்கு 3 மணி நேரம் படத்தை பார்த்துவிட்டு வரலாம் என்கிற ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பெரும்பாலும் ஏமாற்றத்திலேயே முடிகிறது. 190 ரூபாய் கட்டணமாக கொடுத்து அந்த திரைப்படம் நன்றாக இருந்தால் மனம் ஓரளவு திருப்தி அடையும். இதில் திரையரங்க உரிமையாளர்களின் அலட்சியத்தால் தியேட்டர் மீதே வெறுப்புதான் ஏற்படுகிறது. விஆர் மாலில் அமைந்துள்ள பிவிஆர் திரையரங்கில் அழுக்கு படிந்த ஸ்கிரீனும் இருக்கைகள் அனைத்தும் தூசு துப்பட்டையும் என கோரமாக காட்சி அளிக்கிறது. படத்திற்கு ஒளிப்பதிவாளர்கள் கொடுத்த ஒளிக்கலவையை தாண்டி தியேட்டர்காரர்களே படு கேவலமான ஒளிக்கலவையை காட்டி பார்வையாளர்களை எரிச்சலடைய செய்தனர். திரையரங்கில் வைக்கப்பட்ட சப்தம் மிகவும் குறைவாகவும் கூடவே காதுகளில் இருந்து ரத்தம் வரும் அளவுக்கு இரைச்சலும் இருந்ததால் ரசிகர்கள் திடீரென வெகுண்டெழுந்தனர். உடனே திரையரங்க அதிகாரிகளிடம், ஏய்யா காசுதானே வாங்குறீங்க, இப்படி கேவலமா தியேட்டரை நடத்துறீங்களே என கேட்க அதற்கு தியேட்டர் நிர்வாகம் தரப்பிலிருந்து அலட்சியமான பதில் கிடைத்துள்ளது. சென்னை, பெங்களூரு உட்பட தென்னிந்தியாவில் முன்னணி திரையரங்கம் பலவற்றை பிவிஆர் நிறுவனம்தான் வாங்கி அதனை நடத்தி வருகிறது. ஒரு பக்கம் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் மோசமான நிர்வாகத்தால் ரசிகர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். மேலும் அரங்குக்குள் ரசிகர்களை நுழைய விடாமல் வெளியே சில நிமிடங்கள் காக்க வைத்ததாகவும் குமுறினர். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாகவே விஆர் மாலில் தரக்குறைவு காரணமாக மேற்கூரை பெயர்ந்து விழுவதும் பிவிஆர் திரையரங்கில் சில அசம்பாவித சம்பவங்களும் நிகழ்ந்து வருகிறது. இது குறித்து எக்ஸ் தள பக்கத்தில் பிவிஆர் நிறுவனத்தை டேக் செய்து இந்த திரையரங்கில் படம் பார்த்தது மிகவும் மோசமான அனுபவம் என கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.